டிமாண்டி காலனி பார்ட் 3 படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நியூ போஸ்ட் ஒண்ணு வந்திருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 11 வந்து படம் ரிலீஸ் ஆகப்போகுது. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங்ல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரிலீஸுக்கு ரெடி ஆக்குற படம் தான் இம்மார்ட்டல். இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஷாலோட மகுடம் படத்துலேருந்து நியூ அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டாங்க. படம் வந்து ஜூலைல ரிலீஸ் ஆகப்போகுது. ரவி மோகன் பார்த்தீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 23 வருஷம் ஆச்சு. அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி மேன்லேருந்து நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. ஜீனி படத்துலேருந்து நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. கராத்தே பாபு படத்துலேருந்து நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அவரோட லைனப்ல இருக்கிற எல்லா படத்துலேருந்துமே நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. பென்ஸ் படத்துல பார்த்தீங்கன்னா அதுலயுமே நடிக்கிறார் அவரு. நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா கராத்தே பாபு தான். மமிதா பைஜு பர்த்டே ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துலேருந்து நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அதுவும் இல்லாம இரண்டு வானம் படத்துல பார்த்தீங்கன்னா லீடா நடிக்கிறாங்க. அந்த படத்துலயுமே நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. சமந்தா ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் எங்கள் தங்கம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 3 நாள்ல 43 கோடி வசூல் பண்ணிருக்கு. இதை வந்து இப்ப அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனந்தன் காடு படத்துலேருந்து நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு.